பயங்கரவாதத்துக்கு தான் பாகிஸ்தான் தாக்குதலாம் வரவேற்கிறார். யார் வரவேற்கிறாங்க? டிஆர் பாலு வரவேற்று கட்சி சார்பில் வரவேற்கிறார். அதே நேரத்தில் வந்து சிறப்பு கூட்டத்தொடரில் இப்போ இந்தியாவுக்கான இழப்பு என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் கடமை தனக்கு இருக்கிறதாகவும் தன்னை போல வந்து பிரதமருக்கு இருக்கிறதாகவும் சொல்றாரு. அது நீங்க என்ன சன் டிவியா? இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலில் இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய திமுக எம்பி டிஆர் பாலுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். இப்போ டிஆர் பாலு வந்து இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியாவுக்கான இழப்பை மத்திய அரசு சொல்லாம மறைக்குது, அதை பொதுமக்களுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குரல் கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி கருத்து? நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் எந்த குரல் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்தியாவுடைய பாதிப்பு என்னங்கிறது அது வந்து அவங்க கேட்கறதுல ஒன்றும் தவறு இல்லை. எதுலேயுமே ஒரு தேச உணர்வோடு இருக்கும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேச உணர்வோடு நாட்டுப்பற்றோடு அந்த பார்வையில் பார்க்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அண்ணன் டிஆர் பாலு அவர்களுக்கு தெரிவித்துள்ளார். சார், அவர் பயங்கரவாத தாக்குதலாம் வரவேற்கிறார். அதே நேரத்தில் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டத்தில் தான் அவர் குற்றச்சாட்டு வச்சாரு. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்லுங்க. அதாவது பயங்கரவாதத்துக்கு தான் பாகிஸ்தான் தாக்குதலாம் வரவேற்கிறார். யார் வரவேற்கிறாங்க? டிஆர் பாலு வரவேற்று கட்சி சார்பில் வரவேற்கிறார். அதே நேரத்தில் வந்து சிறப்பு கூட்டத்தொடரில் இப்போ இந்தியாவுக்கான இழப்பு என்னன்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிவிக்கும் கடமை தனக்கு இருக்கிறதாகவும் தன்னை போல வந்து பிரதமருக்கு இருக்கிறதாகவும் சொல்றாரு. அது நீங்க என்ன சன் டிவியா? நீங்க எந்த டிவி? இல்ல நீங்க என்ன தப்பா சொல்ல கோவப்படல. இல்ல நீங்க என்ன இப்போ அவரு தீவிரவாதத்தை வரவேற்கிறேன் அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னாரா? நம்ம பண்ண விஷயங்களை வரவேற்கிறேன். அது நல்ல விஷயம் தானே. அவரு தேசப்பற்றோடு அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி சொல்லியிருப்பது உண்மையில் நல்ல விஷயம் தான். ஆனா சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாதிப்பு குறித்து விளக்க பிரதமர் வந்து உடனே கூட்டணும். ஆனா மழைக்கால கூட்டத்தொடர் தான் கூட்டி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு என்ன பாதிப்புங்கிறது அவர் முதல்ல தெரியணும்னா 26 பேரை சுட்டு கொண்டாங்களே, அது பெரிய பாதிப்பு இல்லையா நமக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம நாடு முன்னேற விடாமல் அவங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதி தொடர்ந்து நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பாதிப்பு இல்லையா? அதெல்லாம் அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.